நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிச்சு ஒரு 500 கோர் டர்ன் ஓவருக்கு வந்திருக்கிறீங்க. ஜென்ரலா ஸ்டார்ட் அப்ஸ்ல இருக்க ஃப்ளாஸ்ன்னு நீங்க எத பார்க்குறீங்க? ஒரு இம்பார்ட்டன்டான பேருன்னா, ஹையரிங்க வந்து அவங்க ரொம்ப எல்லாம் நானே செஞ்சுக்கலாம், நானே செஞ்சுக்கலாம், நானே செஞ்சுக்கலான்ட்டு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிருவாங்க சார். ம். மேன் பவர உள்ள கொண்டு வர தான் 10 பேர் இந்த பிசினஸ டிரைவ் பண்ண தான், அது வந்து ஒரு இமயமலையா வளரும் சார். ஓகே. தனிப்பட்ட நபர் ஒருத்தனால 100 கிலோ தூக்க முடியும்னா, 10 பேர் வந்து 1000 கிலோ தூக்க முடியும். ஆனா, ஹையர் பண்ற அந்த 10 பேரும் அதுக்கு ஈக்குவலன்ட்டா வெயிட் தூக்க முடியுமான்னு தெரிஞ்சவங்க ஹையர் பண்ணா பண்ணலாம். ஸோ ரூ. 10,000 காஸ்ட் கம்மியா இருக்குன்ட்டு, ஒரு ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரூ. 15,000 குடுத்து ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கவன எடுத்தீங்கன்னா, அவன் வந்த டேல சால்வ் பண்ணுவான். நீங்க ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் நடத்தல. நான் பாதி பேத்துக்கு சொல்றேன். வி ஆர் ரன்னிங் பிசினஸ். வி ஆர் நாட் ரன்னிங் எனி ட்ரெய்னிங் ட்ரெய்னிங். இன்ஸ்டிடியூட். நெறைய பேர் சொல்லுவாங்க, நான் நம்ம எடுத்து எடுத்து ட்ரெயின் ட்ரெயின் பண்ணிக்கலாம். காஸ்ட் கட் ஆகும், காஸ்ட் கட் ஆகுவாங்க. அது காஸ்ட் கட் ஆகாது. காஸ்ட் பர்ன் ஆகுது. ஓகே. அது ட்ரெய்னிங்க்கு ஒரு டைமு, அதுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அப்புறம் அவங்க எக்ஸ்பெண்டிச்சர். ரிசல்ட் தருவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ தகுதியான நபர்கள் அ ஆட் ஆக புராஃபிட் அண்ட் குரோத் ஆட் ஆயிட்டே ஆட் போகும். ஆயிட்டே போகும் சார். நீங்க எங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் எடுக்கலான்னா, ஒரு லீடர்ஷிப் டீம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பாட்டம் லைன் எடுங்க. ஆ. நீங்க ஃப்ரெஷர் எடுத்து ட்ரெயின் பண்ணி ஒரு ஹெச்ஓடி பண்ண முடியாது. அதுக்கு டைம் எடுக்கும் அவங்களுக்கு.